கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எபிரெயர் 6:14. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்னா, நிச்சயமாக அப்படின்னா கட்டாயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்போ ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுப்பார். எந்த சூழ்நிலையில் கொடுப்பார் அப்படின்னா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னு ஆண்டவர் அழைக்கும்போது ஆபிரகாமுக்கு ஒரு சோர்ஸுமே இருக்காது, ஒரு நம்பிக்கையுமே இருக்காது. ஆனாலும் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்பவும் ஆண்டவர் என்ன சொல்வார் அப்படின்னா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லைப்பா, அதுக்கப்புறம் ஈசாக்கை எனக்கு பலியிடுவாயாக அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, தயங்காமல் பலியிடுறதற்கு ஒப்பு கொடுக்குப்பார். அப்போ நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும், நம்ம வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னா ஆபிரகாமை போல் இருக்கணும். நம்ம ஆசீர்வாதத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டு ஆபிரகாம் செய்த செயலை செய்யாமல் விட்ட அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது. அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையில் தான் இந்த ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார்னா நிச்சயமாய் பெற்றுக்கொண்டு விட்டார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளாய் பெருகினார்கள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் ஆபிரகாமோட ஆசீர்வாதம். ஸோ நம்ம வாழ்க்கையில் இது நடக்கணும்னா ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்ச மாதிரி நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் விட்டு கொடுக்க சொல்கிறத விட்டு கொடுத்து அவர் செய்ய சொல்கிறத செய்யும்போது நமக்கு என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஸோ இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்பா இன்றைக்கு என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவர், அதே போல் நான் உங்களை விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கவும் என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பா என் செவியை என் மனக்கண்களை திறந்த ஆண்டவரே, அப்பா நீர் எனக்கு வைத்திருக்கிற பாதையை எனக்கு காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. God bless you. ஆமீன்.